கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபையை நினைத்து அவருக்கே எல்லா மகிமையும் செலுத்துகிறேன். நான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் எங்கள் ஆலயத்திற்கு வரும் ஒரு ஆசிரியர் அம்மாவை தேவன் கருவியாக பயன்படுத்தினார். அவர் என்னிடம், இந்த வருமானத்தை வைத்து குடும்ப கடன்களை எவ்வளவு நாள்தான் அடைப்பாய்? சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு செல்ல விருப்பமா என்று கேட்டார். நான் சம்மதித்தேன். அந்த நிறுவனத்தில் நேர்முக தேர்வு ஏற்கனவே முடிந்திருந்தாலும் என் பயோடேட்டாவை அனுப்பச் சொன்னார்கள். மனிதரால் முடியாதது போல தோன்றிய அந்த வாய்ப்பை தேவன் தமது கிருபையால் எனக்காக திறந்தார். ஆச்சரியமாக எனக்கு அந்த நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. அது மட்டுமல்லாமல் வீட்டிலிருந்து சவுதி அரேபியா செல்வதற்கான விமான டிக்கெட், விசா மற்றும் அனைத்து பயணச் செலவுகளையும் அந்த நிறுவனமே ஏற்றுக்கொண்டது. நான் ஒரு பைசா கூட செலுத்த வேண்டியதில்லை. கர்த்தர் வசனம் இவ்வாறு கூறுகிறது: வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் இது மனிதனால் நடந்ததல்ல, தேவனுடைய அற்புதமான கிருபையினால் நடந்த சாட்சி. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். லூக்கா 18:27. முடியாததாக தோன்றலாம். மனிதர்களின் அறிவு, பலம், பொருளாதாரம், முயற்சி எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனால் தேவனுக்கு எல்லையே இல்லை. நீங்கள் இன்று எதிர்கொள்ளும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், கடன், நோய், வேலை, குடும்பச் சிக்கல் அல்லது எதிர்காலம் பற்றிய பயம், அதை தேவனுடைய கரங்களில் ஒப்படையுங்கள். மனிதனால் முடியாததை தேவன் தமது நேரத்தில் அற்புதமாக செய்து முடிப்பார். ஆகையால் நம்பிக்கையை இழக்காதீர்கள். ஜெபத்தில் நிலைத்திருங்கள். தேவனுடைய வாக்குறுதியை பற்றிக் கொள்ளுங்கள். அவர் திறக்க முடியாத கதவு இல்லை, மாற்ற முடியாத சூழ்நிலை இல்லை, செய்ய முடியாத காரியம் இல்லை. இன்று விசுவாசத்தோடு சொல்லுங்கள்: எனக்கு முடியாதது தேவனுக்கு முடியும். என் வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்வார். தேவனுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யாது. அவரை நம்பு.